அட பாவமே, அண்ணன் மனைவி செய்யக்கூடிய காரியமா இது? மானமே போச்சே. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் குட்டக்கார தெருவில் வசித்து வரும் வெங்கடேஷ். இவருக்கும் இவரது அண்ணன் மனைவி மகாலட்சுமிக்கும் கடந்த 1 வருடமாக சொத்து பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த நிலையில் வெங்கடேஷ் வீட்டில் குடிநீர் குழாயில் துர்நாற்றம் வீசியதன் காரணமாக சந்தேகத்தின் பெயரில் மொட்டை மாடியில் உள்ள சின்டெக்ஸ் டேங்க் தொட்டியை திறந்து பார்த்தபோது வெள்ளை நிற பனியன் துணியில் மனித கழிவை துணியில் சுருட்டி உள்ளே போடப்பட்டது தெரியவந்தது. இதன் காரணமாக வெங்கடேஷ் அவரது அண்ணன் மனைவி மகாலட்சுமி இதனை செய்திருக்கலாம் என விருதாச்சலம் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து மகாலட்சுமியை தேடி வருகின்றனர். அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் குடும்பத்தில் பல தகராறுகள் இருந்தாலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது மிகவும் தவறான ஒன்று. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது. இங்க வந்து கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, சரிங்களா? இது மேல ஏறி இப்படி வந்து பாருங்க, இதுதான் துணியில இருக்கு பாருங்க, இதை தான் அதில் போட்டு வச்சிருக்கிறோம். எவ்வளோ ஒரு கேவலமான அருவருத்தக்க செயல் பாருங்க. ஒரு சொத்துக்காக என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ அரகண்ட் லேடி சார். அவளை மாதிரி ஒரு மட்டமானவளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவங்க வீட்டுக்கு எந்த பத்திரமுமே கிடையாது, நம்ம வீட்டுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இருந்தாலும் பட்டாவா இருக்கிற இடத்துல வந்து எனக்கு 10 அடி வேணும்னு சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை. இங்கே யாருமே அவங்க இல்லை, எல்லாமே சென்னையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? டேப்பை கீழே திறக்கும் போது துர்நாற்றம் அடிச்சது சார். சார் துர்நாற்றம் அடிக்குது, என்ன அதை டேங்க்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மூடி பாதி திறந்து தான் சார் இருந்தது. ஏன்னா எப்போ நம்ம நல்லா மூடி வச்சுருந்த மூடி எப்படி சரியாக மூடாகாமல் இருக்குன்னு சொல்லி திறந்துட்டு பார்த்தா உள்ளார ஏதோ துணியில் மிதகிச்சு. ஏதோ சரி கொத்தனார் வேலை நடந்துகிட்டு இருக்கு, யாரோ சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி ஒரு குச்சால எடுத்தா ஒரே நாத்தம் சார். அதில் பாருங்க அப்படியே இருக்கு, இன்னும் நாங்கள் ரிமூவ் பண்ணலை, பாருங்க இருக்கு. பார்த்தா தண்ணியெல்லாம் ஒரே இதாக இருக்குங்க. இந்த அருவருத்தக்க செயலை அவள் தான் சார் செஞ்சுருக்கேன். அவளை தவிர இங்கே செய்கிறதுக்கு இங்கே யாருக்குமே ஆள் அக்கம் பக்கத்தில் யார்கிட்ட நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், எங்ககிட்ட யாருக்கும் சண்டை இதெல்லாம் இங்கே சச்சரவு கிடையாது. இப்போ முத நாள் தான் சாயங்காலம் வரா, எழுத்த வீட்டில் தான் தங்கியிருந்தா, விடிகாலையில் எழுந்திரித்து வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கான். இவளை தவிர வேறு யாரும் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி முன் விரோதம்லாம் வேறு யார்கிட்டையுமே கிடையாது. இது முழுக்க அவளை தவிர வேறு யாருமே செய்கிறதுக்கு. இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே இங்கேருந்து தப்பிச்சு குறிஞ்சிப்பாடியில் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறதா கேள்வி தான் சார். தலைமறைவாக தான் இருக்கிறான். அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தலைமறைவாக இருக்கான்.